கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 7:23. ரோமன் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. என்ன, எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நான் உள்ளான மனுஷனில் நான் தேவனுடைய வார்த்தையை நம்ம நேசிக்கிறேன், அவருக்கு பிரியமானதை வாழ்க்கை வாழன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்குள்ள போட்டி போட்டுக்கொண்டு இன்னொரு பிரமாணம் ஒர்க் பண்ணுது. அது என்ன? பாவ பிரமாணம் என்று நடக்குது. அது எங்கே நடக்குது? என்னுடைய சரீரத்தில் நடக்குது. அது என்ன பண்ணுது? ஆவிக்கு விரோதமாக பண்ணுது. நீங்கள் கலாத்தியர் 5:7 பார்க்குறோம் எப்படி ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக போராடுகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அது ரெண்டு என்ன பண்ணுது? அது என்ன? என்னுடைய மனதின் பிராமணத்திற்கு எதிராக போராடுகிறது. நீங்கள் யாக்கோபு இது எழுதும்போது, யாக்கோபு தன் நிருபத்தில் 4வது அதிகாரம் 1வது சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? எதனால? உங்கள் அவயவங்களில் இருக்கக்கூடிய போர் செய்யக்கூடிய இச்சைகள் வர்றதுனால தான் இதெல்லாமே வரக்கூடியது. அப்போ என்ன? ஒரு சைடில் என்னோட உள்ளான மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பிரமாணத்தை விரும்புது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது? இந்த பாவ பிரமாணம் எனக்குள்ள சண்டையை கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்குது. இது ரெண்டும் போராடக்கூடிய ஒரு காரியம். அதனால 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 4:5 சொல்லும்போது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாயிருந்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமேலை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப என்ன? இது ரெண்டும் என்ன ஒண்ணுக்கு ஒன்று போராடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ரோமர் 6வது அதிகாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல 12 பார்த்தீங்கன்னா, ஆனபடியினால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. என்ன? பாவம் சரீரத்தை ஆளக்கூடாது. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்ப என்ன? 14வது வசனம் முடிக்கும் என்ன சொல்றாரு? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்ப என்ன? இந்த 2 பிரமாணம் எனக்கு ஒண்ணுக்கு ஒண்ணா இது பண்ணுது, என்னை சிறையாக்க பார்க்குது. ஆனா இதுல எப்ப வரும்? ஆவியின் மூலமா தான் நான் விடுதலை பெற முடியும். அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருது? ஏன்னா இங்க ஒரு தோத்து போன ஒரு கிறிஸ்தவனை பத்தி சொல்ல, மாறாக ஒரு விசுவாசி, ஒரு தேவனை விருப்பப்படுத்தணும்னு சொல்றவன் எப்படி அவனுக்குள்ள 2 விதமான இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது நமக்கு நல்லா தெரியணும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது. இது யுத்தம் உடையது. என்ன? உங்களுக்குள்ளேயே உங்கள் மாம்சத்துக்கும் உங்களுடைய ஆவிக்கும் இடையில போராட்டம் வரக்கூடியது. இது உங்களுக்கு முதல்ல எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயமே பெற முடியும். ஏன்னா உங்களுக்கு இதே தெரியலன்னு வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குதுன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஜெயம் கொள்ளவே முடியாது. 2வது, இந்த போராட்டத்தை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? உங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமானதுனால தான். ஏன்னா நிறைய போராட்டங்கள் எங்கே தெரியுமா நம்ம தோற்று போயிடுறோம்? நம்மளுடைய எண்ணங்கள்லே தோற்று போயிடுறோம். நல்ல கவனிங்க, நம்மளுடைய நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நாம் வசனத்தின் அடிப்படையில் நினைக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம முதல்ல நம்மளுடைய எண்ணங்களில் ஜெயம் வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயங்கள் வரும். அப்போ என்னுடைய எண்ணத்தில் ஜெயம் வரணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பினதாக இருக்கணும். அப்போதான் நான் என்ன பண்ண முடியும்?
இதற்கு மேலே நான் ஒரு இந்த போராட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு ஒரு ஜெயம் கொள்ள முடியும் என்கிற ஒரு திட நம்பிக்கை எனக்கு உண்டாகும். அப்போ ஒரு ஆவிக்குரிய முறையில் எனக்கு நான் என்னங்கிறத உணர்ந்து கொண்டதுனால நான் முதல்ல என்ன பண்ணுறேன், என்னுடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபமாக்குறேன். அப்போ என்னுடைய எண்ணங்கள் மாறுகிறது. அப்போ என்னுடைய வெற்றி எங்கே உண்டாகிறது, என்னுடைய எண்ணங்களில் உண்டாகும் போது தான் அது என் மாம்சத்தில் ஜெயமாக வெளிப்படும். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்களை மறுரூபமாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இதோ எங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமாகி எங்களுடைய எண்ணங்களில் நாங்கள் ஜெயங்கொள்ளும் போது தான் எங்கள் மாம்சத்தை நாங்கள் ஜெயங்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.